போன வாரம் வாங்கிட்டு வந்த தக்காளியே வீட்டில் இருக்குது. ஹஸ்பண்ட் இந்த வாரமும் தக்காளியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. போன வாரம் வாங்கிட்டு வந்த தக்காளி நல்லா பழுத்துட்டு நம்ம கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்படியே விட்டால் இதை வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு தக்காளி ஊறுகாய் போடலான்னு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கிட்டேன். தக்காளி ஊறுகாய் செய்ய தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். இப்போ தக்காளியில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் நெருக்கிட்டு தக்காளி எல்லாமே நாளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சியும் செய்யலாம், இல்லை கட் பண்ணியும் செய்யலாம். நான் இன்னைக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இந்த ஒரு ஊறுகாவை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாதம், இட்லி, தோசைன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம லேட்டாக எழுந்தாலும் லஞ்ச் பாக்ஸுக்கு இதையே மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கே வராது. தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தோம்னா அந்த தக்காளியோடைய ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் அரைக்கல, நெத்திக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன உரலில் சேர்த்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பேனில் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, விதை எல்லாமே நீக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு அந்த ஆயிலே நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வந்துடணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காகவும் கலருக்காகவும் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். செய்ய ஆரம்பிச்ச அப்புறம் தான் பார்த்தேன் சில்லி பவுடர் வீட்டில் இல்லை. அதனால நான் குழம்பு மிளகாய் தூளி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வறுத்து வச்சிருந்த அந்த பவுடரையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி விழுதையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும். நமக்கு சூப்பரான தக்காளி ஊறுகாவும் ரெடி. பார்க்கும் போதே நாட்டில் எச்சி ஊறுதில்ல. சாப்பிடாம இருந்தால் எப்படி சாதத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தக்காளியோட ரேட் கம்மியாக இருக்கும் போதே நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.